வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான மஷ்ரூம் கத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம டின்னருக்கும் சர்வ் பண்ணலாம் அல்லது ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தூளுப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முதல்ல இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது ஊறுற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான தூளுப்பை இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கி வரணும். நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதை நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்து ஒரு காளானை 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த காளானில் இருக்க நீர்ச்சத்துலேயே நல்லா காளான் வெந்துடும். காளானில் இருக்க தண்ணியிலையே மசாலாவோடு சேர்ந்து காளான் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம மாவு வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துருக்கோம். இது மேலே கொஞ்சமாக ட்ரை மாவு அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி மீடியமான திக்னஸில் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் சேர்த்துட்டு 2 பக்கமும் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி வேக வைக்கும் பொழுது ஓரங்கள்லையும் நல்லா வெந்து வரும். இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இதில் நம்ம மேலே டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் மசாலாவை சென்டரில் வச்சுக்கலாம். இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இதை வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இது போல் மடிச்சுக்கோங்க. இது மேலே டிஷ்யூ பேப்பர் சுற்றியும் சர்வ் பண்ணலாம் அல்லது டூத் ஸ்டிக் இந்த மாதிரி வச்சும் சர்வ் பண்ணலாம். அடுத்த டைம் நீங்கள் மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இதே போல் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.